மழை தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மாவட்டங்களில் தற்போது மீட்புப் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்திலும் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சாண்டி, இப்போ முக்கியமா இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இன்று நல்ல மழையாக தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்தெந்த பகுதிகளுக்கு எல்லாம் அதிக கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமா காயத்ரி, சென்னை வானிலை ஆய்வு மையமானது இன்றும் நாளையும் எந்தெந்த மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை என்று விரிவாக ஒரு அறிக்கையானது, முன்னெச்சரிக்கையானது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு இன்று விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 7 மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் ஆகிய 6 மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டத்திற்கும் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழை என்பது 15 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடிய அளவாக சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே 2 மணி நேரத்திற்கு 5 சென்டிமீட்டர் மழை, 7 சென்டிமீட்டர் மழை, 10 சென்டிமீட்டர் மழை என குறைவான நேரத்தில் அதிக மழை பொழிவானது இந்த 4 மாவட்டத்தில் கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை இன்றும் நாளையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு இந்த பகுதியில் மிக கனமழை நீடிக்கும் என நாம் புரிந்து கொள்ளலாம். காயத்ரி, நன்றி சடையாண்டி, விவரங்களை வழங்கியமைக்காக.